அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும். கடைசியா புதுச்சேரியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டன. புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அரசுக்கும் அப்போதைய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ரேஷன் கடைகள் மூடப்பட்டன. இதனால் ரேஷன் அரிசிக்கான பணம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. இந்நிலையில் புதுவையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்றார். இதனையடுத்து சுமார் 8 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டன. இதில் தீபாவளிக்கான இலவச சர்க்கரை, அரிசியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கி தொடங்கி வைத்தனர். இப்பொழுது நியாய விலைக் கடைகள் எல்லாம் திறந்து அந்த இலவச அரிசியை போடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 16, 15ஆம் தேதிகளில் உங்களுக்கு இலவச அரிசி நியாய விலைக் கடையில் கிடைக்கும் என்பதை இனி அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 10 கிலோ அரிசி மற்றும் 2 கிலோ சர்க்கரை வழங்கப்பட உள்ளன. புதுச்சேரியில் இந்தியாவிலே ரேஷன் கடை இல்லாத மாநிலம்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு தவறான செயல். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரங்கசாமி அவர்கள் இன்னைக்கு அந்த அனுமதி கொடுத்து பேரு புகழ் கொடுத்தவங்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துற மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஆனால் ரேஷன் கடைகள் இருக்குது புதுச்சேரியில். இன்னைக்கு எழுச்சி பேச்சில் இதுவும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த காரணம் என்னன்னா, இதுக்கு முழுக்க என்ஆர் அவர்கள் தான் அந்த பர்மிஷனை வாங்கி கொடுத்து இன்னைக்கு சிறப்பாக அந்த மாநாடு நடத்தி ஒத்துழைப்பு கொடுத்து இந்த புதுச்சேரி அரசு தான். அந்த புதுச்சேரி அரசுக்கு ஒரு இழுக்கு ஏற்படும் மாதிரி இந்த ரேஷன் கடைகளே இல்லைன்னு இங்கே உள்ளவங்க யாரோ எழுதி கொடுத்ததான். ஏன்னா அவருக்கு அங்கேருந்து இங்கே எதுவும் தெரியாது. இங்கே உள்ளவங்களே அப்படின்னா அப்போ புதுச்சேரியில் உள்ள தெரியாதவங்களே எங்கள் கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியை வளர்த்துக்கான அடிப்படை வசதிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல விசாரிச்சு சொல்லணுங்கிறது எங்களோட